அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி காற்றினில் இடைநடு கடைநடு அகம்புறம் ஆற்றவும் வகுத்த அருட்பெருஞ்சோதி காற்றினில் குணம் பல கணம் பல வனம் பல ஆற்றலின் அமைத்த அருட்பெருஞ்சோதி காற்றிடை சக்திகள் கணக்கில உலப்பில ஆற்றவும் அமைத்த அருட்பெருஞ்சோதி காற்றிடை சத்தர்கள் கணிதம் கடந்தன ஆற்றவும் வகுத்த அருட்பெருஞ்சோதி காற்றிடை உயிர் பல கதி பல கலை பல ஆற்றலின் அமைத்த அருட்பெருஞ்சோதி காற்றிடை நாள் நிலை கருவிகள் அனைத்தையும் ஆற்றுற வகுத்த அருட்பெருஞ்சோதி காற்றிடை உணரியல் கருதியல் ஆகிய ஆற்றுற வகுத்த அருட்பெருஞ்சோதி காற்றிடை செயலெல்லாம் கருதிய பயனெல்லாம் ஆற்றவும் வகுத்த அருட்பெருஞ்சோதி காற்றினில் பக்குவம் கதியெல்லாம் விளைவித்து ஆற்றலின் வகுத்த அருட்பெருஞ்சோதி காற்றினில் காலம் கருதுரு வகையெல்லாம் ஆற்றவும் வகுத்த அருட்பெருஞ்சோதி 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 தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்பபூற்றாய் நிறைந்த இறைவா எங்கும் இன்பபூற்றாய் நிறைந்த இறைவா அன்பும் கருணையுமாய் அனைத்து உயிர்களோடும் அன்பும் கருணையுமாய் அனைத்து உயிர்களோடும் இன்பபூற்றாய் அறிவாய் எங்கும் பராபரமே இன்பபூற்றாய் நிறைந்த இறைவா எங்கும் இன்பபூற்றாய் நிறைந்த இறைவா எழிலுலகம் படைத்து எழிலுலகம் படைத்து எல்லா உயிர்களுக்கும் வழி வழியாக வாழ வாய்ப்பை நிரப்பி வைத்து ஒழிவிலா தொடராக உள்ளும் புறமும் ஊற்றாய் ஒழிவிலா
திகழும் அழிவில்லா பேரின்ப அறிவலையாய் திகழும் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா எங்கும் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா உண்மை நிலை மறந்து உண்மை நிலை மறந்து உணர்வு தன் முனைப்பாகி எண்ணம் தான் தனதென்று இறுகி குறுகி நின்று மண்ணை பொன்னை மென்மேலும் மாறி மாறி நினைந்து மண்ணை பொன்னை மென்மேலும் மாறி மாறி நினைந்து கண்ணும் கருத்தும் தீய கர்மம் புகாமல் என்னுள் கண்ணும் கருத்தும் தீய கர்மம் புகாமல் என்னுள் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா எங்கும் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா உடலாய் என்னை நினைந்தே உடலாய் என்னை நினைந்தேன் உணர்ச்சிகள் வருத்தின உடலுள் உயிராய் என்னை உணர்ந்தறிவில் நிறைந்தேன் உடலுயிரோடறிவாய் உன்னை உணர்ந்த போது உடலுயிரோடறிவாய் உன்னை உணர்ந்த போது உடலுயிர் அறிவு நீயாய் உணர்ந்துன்னுள் நான் அடங்க உடலுயிர் அறிவு நீயாய் உணர்ந்துன்னுள் நான் அடங்க இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா எங்கும் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா வினைப்பதிவாம் சுமையை வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடலெடுத்தேன் நிலம் மீது விழுந்த பின்னே என்னை மறந்தேன் என்றன் வினை மறந்தேன் இறைவா என்னை மறந்தேன் என்றன் வினை மறந்தேன் உன்னை மறந்தேன் ஆனால் நீ உள் நிறைந்து என்னை மீட்டு உன்னை மறந்தேன் ஆனால் நீ உள் நிறைந்து என்னை மீட்டு இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா எங்கும் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். உய்யும் வகை ஐயுணர்வின் புலன்களோடு யூக வேக அரூப நிலை உணர் ஆற்றல் ஒன்று கூடி மெய்யுணர்வின் வழி வாழும் ஆற்றல் பெற்ற மேலான மனித இனம் பாசம் பற்றாம் மையிருளில் அகப்பட்டு மயக்கம் கொண்டு உய்யும் வகை உலகப் பேரரசும் எல்லா அமைதியற்று துன்புறுதல் கண்டோம். உடைமைகளும் பொதுவாகும் முறையுமாகும். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்து நம்மை என்றென்றும் வழிநடத்துவாராக. அனைவருக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். குருபிலான் அருளிய அகத்தவம் ஆற்றினோம்.
அந்த ஆழ்ந்த அமைதி நிலையிலே ஞான களஞ்சிய கவி விளக்கம். இன்றைய நமது கவி இன்பம் துன்பம் என்ற தொகுப்பிலே குருபிரான் கொடுத்திருக்கக்கூடிய கவிகளில் ஒன்று. புனிதமுள ஆறறிவின் ஒருவாய் தோன்றினோம் அப்படின்னு சொல்லுவாங்க மகரிஷி. அப்படிப்பட்ட உயர்ந்த மனித பிறவியில நாம உருவெடுத்திருக்கோம். இறைநிலையின் தோட்டத்திலே பூத்த இறுதி மலர் என்று குருபிரான் சொல்லக்கூடிய மனித பிறவி. மனதை இதமாக வைத்துக் கொள்வதற்காக பிறந்த மனித இனம். அப்படிப்பட்ட மனித இனத்துல ஒரு கேள்வி கேட்கிறோம் ஒருத்தர்கிட்ட, நீங்க எப்படி வாழ விரும்புறீங்க? அதற்கு பதில் பொதுவானதாக எப்படி இருக்குங்க? என்னோட வாழ்க்கை துன்பம் தவிர்த்து இன்பம் நிறைந்த வாழ்க்கையா இருக்கணும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை தானே எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. அப்போ மனிதனோட வாழ்க்கையில பெறக்கூடிய அனுபவங்கள் இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் இடையில தான் இருக்கு என்ற அறிவு நிலையோட இருந்திருக்கும். இதையும் தாண்டி உணர்ச்சியை தாண்டி உணர்வு நிலை என்று ஒன்று இருக்கிறது. அந்த உணர்வு நிலையில மனிதன் அனுபவிக்கக்கூடிய நிலை என்னங்க? அமைதியும் பேரின்பமும். இப்ப இந்த 4 நிலையிலும் மனிதனோட வாழ்க்கை அமைந்திருக்கு. இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம். ஆனா இந்த முதல் 2 நிலைகள் மட்டும்தான் மனிதன் உழன்று திடிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி வாழக்கூடிய மனிதன் அதை தாண்டி அமைதி நிலைக்கு போகணும். அதுதான் வாழ்க்கையின் நோக்கம், பிறவி பயன் எய்துவதற்கான வழி. அப்படி போகணும்னா என்ன பண்ணணும்? முதல்ல அனுபவிக்கக்கூடிய இன்ப துன்பங்களுடைய காரண காரியத்தை, அதனுடைய பலாபலன்களை, அதனுடைய ஆழ்ந்த தாத்பரியங்களை மனிதன் புரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? இப்ப ஒரு மாணவன் 10வது வகுப்புல படிச்சுக்கிட்டு இருக்கான். அவங்களோட அடுத்த நோக்கம் என்ன? அடுத்தது +1 +2 போகணும். அப்படி போகணும்னா 10வது வகுப்புல படிக்கக்கூடிய பாடங்களை முழுமையா தெரிஞ்சாத்தானே அடுத்த நிலைக்கு போக முடியும். இதுதானே மனித இயல்பு. அப்ப அறிவு உயரணும்னா இருக்கின்ற நிலையிலே பெறக்கூடிய விஷயங்கள் பற்றிய முழுமையான தெளிவு மனிதனுக்கு இருக்கணும். அப்ப அந்த அடிப்படையில தான் இன்பத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கணும்னு நினைக்கக்கூடிய மனிதனுக்கு அதுக்கு மாறாக துன்பமும் வந்துடுது. அந்த 2ஐயும் தாண்டி அமைதி நிலைன்னு ஒன்று இருக்கு. அதனுடைய உச்சமாக பேரின்ப நிலைக்கும் செல்லணும். அதை உணர்த்தக்கூடிய மகரிஷி முதல்ல அனுபவிக்கக்கூடிய உணர்ச்சி நிலைக்கு காரணம் என்னன்னு சொல்லிடுறாங்க. இப்ப இந்த இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் இடையில உழன்று கொண்டிருக்கக்கூடிய மனிதா, இந்த இன்பம் துன்பம் என்பது என்ன? நான் பிறர் நீனே அந்த உணர்ச்சி இது எப்படி கிடைக்குது? நான் இன்பமே நிறைந்து வாழணும்னு நினைக்கிறேனே, துன்பம் தவிர்த்து வாழணும்னு முடியுமா? அதற்கான விளக்கமாக முதல்ல இன்ப துன்பத்தை பற்றின ஒரு தெளிவை கொடுக்கிறாங்க மகரிஷி. இன்பம் துன்பம் என்பது என்ன? இவை இரண்டும் எங்கிருந்து தோன்றுகின்றன என ஆராய்ந்தேன். அந்த ஆராய்ச்சியில மகரிஷிக்கு கிடைத்த விடை நம்முடைய வாழ்க்கைக்கான விடிவெள்ளியா இருக்கு. இன்பமே இயற்கையிலே எதிலும் என்றும் இயங்கும் நிறைந்துள்ளது. இதை விட வேற ஒரு வார்த்தை உண்டா? இயற்கையில தானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்மை சுற்றிய இயற்கை, மனிதர்களின் கூட்டமைப்பான சமுதாயம், தனி மனிதன், இவர்களோட இணைப்பு தான் ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கையும். அப்படிப்பட்ட மனித வாழ்க்கையிலே இன்பத்தை அனுபவித்து வாழணும் அப்படிங்கிறது எல்லா மனிதனுடைய நோக்கமா இருக்கு. ஆனா சுவாமிஜி என்ன சொல்றாங்க? வாழக்கூடிய இயற்கையிலே எதிலும் என்றும் எங்கும் இன்பம் தான் நிறைஞ்சிருக்கு. அப்ப உடனே அடுத்த கேள்வி வருது இல்லையா? அப்ப ஏன் நான் துன்பத்தை அனுபவிக்கணும்? அதற்கான விடை அடுத்து கொடுக்கிறாங்க. இன்பமே இயற்கையிலே எதிலும் என்றும் எங்கும் நிறைந்துள்ளது. அனுபோகத்திற்கு இன்பத்தின் அளவு முறை மாறும்போது ஏற்படும் ஓர் பொருத்தமில்லா உணர்ச்சியேதான்
இன்பத்தின் மறுபெயராம் துன்பமாயும் இரண்டும் அறிவின் அலைகளாயும் கண்டேன். இந்த வார்த்தை வரிகள் விளங்கினா போதும் மனிதன் இன்ப துன்பம் தவிர்த்து அமைதி நிலைக்கு செல்வதற்கு. அப்ப துன்பம்ங்கிறது எங்க வருதுங்கிறாங்க? அனுபோகத்திற்கு, என்ஜாய்மெண்ட். அனுபவம் அடுத்து வருது, எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா எந்த நேரம் ஒரு உணர்ச்சியை அனுபவிக்கிறோமோ அந்த அனுபவத்துல இன்பத்தின் அளவு முறை மாறும்போது ஏற்படும் ஒரு பொருத்தமிலா உணர்ச்சியே தான் இன்பத்தின் மறுபெயராம் துன்பமாயும் இரண்டும் அறிவின் அலைகளாயும் கண்டேன். அப்ப அந்த அளவு முறை மாறுறதுன்னா என்னங்க? இன்பமே இருக்கு, அது எப்படி துன்பமா மாறுது? இன்றைய காலகட்டத்துல நாம உபயோகிக்கக்கூடிய பொருளை வச்சு பார்க்கலாங்க. நம்ம கிட்ட வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதாரத்துக்கான வசதிகள் இருக்கு. அதை எளிமையா உபயோகப்படுத்துறதுக்கு பல வழிகள் இன்னைக்கு மனிதனுடைய விஞ்ஞான அறிவின் உச்சம் கொடுத்திருக்கு. அதுல நம்ம கிட்ட டெபிட் கார்டும் இருக்கு, கிரெடிட் கார்டும் இருக்கு, இல்லைங்களா? டெபிட் கார்டு என்பது இன்பம் போலன்னா கிரெடிட் கார்டுங்கிறது துன்பம் போல வச்சுக்கலாமா? அப்ப டெபிட் கார்டுங்கிறது என்ன? நம்முடைய இருப்பிலே எவ்வளவு பணம் இருக்கிறதோ அதை தாண்டி செலவு பண்ணவே முடியாது, இல்லையா? நம்ம போய் டெபிட் கார்டுல ஸ்வைப் பண்ணோம்னா நம்மளோட அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருக்குதோ அவ்வளவு மட்டும்தான் பொருள் வாங்க முடியும். அங்கே இன்பம் அந்த அளவோட நின்று விடுகிறது. இப்ப கடன் அட்டைன்னு சொல்லிட்டு கிரெடிட் கார்டு வாங்கிக்கிறோமே, அதோட லிமிட்டை எங்கேயோ கொண்டு போய் பிக்ஸ் பண்ணி கொடுத்து விடுறாங்க நமக்கு. அங்கே பிறர் மன தூண்டுதலினால் நம்மளோட தகுதி என்ன, திறமை என்னன்னு பார்க்காம வாங்கிடுறோங்க. அப்போ என்றோ ஒரு நாள் அந்த இன்பத்தின் அளவு முறை மீறி மாறுகிறோம். பரவாயில்லப்பா, டெபிட் கார்டுல இல்லைன்னா என்ன, கிரெடிட் கார்டுல வாங்கிடலான்னு ஸ்வைப் பண்ணிடுறோம். அங்கேதான் இன்பமே துன்பமாக மாறுகிறது, இல்லையா? பொருள் கிடைச்சிடுது, ஆனா திருப்பி அந்த பணத்தை செலுத்துவதற்கான வசதி வாய்ப்பு இல்லாத போது அந்த பெற்ற பொருளில இன்பம் கிடைக்குதா? இல்ல. அந்த பொருளை உபயோகப்படுத்தும் போதெல்லாம் ஆழ்மனம் கேள்வி கேட்கறது, ஐயோ இன்னும் பில்லுக்கான பணத்தை அனுப்பலையே. பேங்க் கொடுத்துடுது, ஆனா பேங்க்கு நாம கொடுக்கணும், இல்லைங்களா? அப்போ இதுதான் வாழ்க்கையோட உண்மை. இங்கதான் மகரிஷி சொல்றாங்க, பொருள்களை வாங்குவதுல இருக்கக்கூடியது இயற்கையில எல்லா இடத்துலயும் இன்பத்துக்காக மனிதன் வாழ்க்கையில சந்தோஷமா வாழ்வதற்கான பொருட்களை தான் தயார் பண்றோம். அதே அளவு முறை மாறும்போது இன்பமே துன்பமாக மாறிவிடுகிறது. எந்த பொருளை எடுத்துக்கிட்டு வேணா ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். சுவாமிஜி சொன்ன இயற்கையிலே எதிலும் என்றும் எங்கும் இன்பமே நிறைந்துள்ளது அப்படிங்கிற வார்த்தைக்கான விளக்கத்தை ஒவ்வொரு பொருளையும் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா முடிவு தெரியும். அப்ப எல்லா பொருளும் இன்பம்தான் கொடுக்கிறது. ஆனால் மனிதனாகப்பட்டவன் உபயோகிக்கக்கூடிய அளவும் முறையும் மாறும்போது, மீறும் போது அதுவே துன்பமாக மாறிவிடுகிறது. அது எப்படி மகிழ்ச்சி சொல்றாங்க? வாழ்க்கைனா இரண்டு இருக்கும், மேடும் இருக்கும் பள்ளமும் இருக்கும், இல்லையா? தரை ஒன்றை மேடு பள்ளம் என இரண்டாய் தரம் பிரித்து பேசுமா போல் உணர்ச்சி ஒன்றை உரைக்கின்றோம், அதன் ஏற்றத்தாழ்வற்றிற்கு ஒத்தபடி இன்பம் என்றும் துன்பம் என்றும். ஒரே உணர்ச்சி தான், ஆனால் அந்த உணர்ச்சி நாம் பெறக்கூடிய அந்த உணர்ச்சி அளவு முறை மீறி மாறும்போது அதுவே துன்பமாக போயிடுது. அப்ப அந்த தெளிவு எங்க இருக்கு? அந்த தெளிவு மனிதனுக்கு மெய்யுணர்வு என்ற பெரும்பதம் அடைந்தால் கிடைக்கும். சுவாமிஜி சொல்லுவாங்க ஒரு பாடல்ல, இப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கேனே, நான் இன்னும் உயரணுமே, உயர வேண்டுமே அப்படின்னு மனசு தேடும் போது உய்யும் வகை தேடி உள்ளம் ஒடுங்கி நின்றேன். உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி மெய்யுணர்வு என்ற பெரும் பதம் அடைந்தேன். மேல்நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன். ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சியாச்சு. செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன். சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன். அப்போ அந்த உய்வதற்கான வகை குருபிரான் கொடுத்த உடனே இன்பம் அமைதி நிலைக்கு சென்றது. செய்தொழில்களில் கடமை உணர்வு, ஆசை ஆராய்ச்சியாச்சு.
எது வேண்டும் வேண்டாம் என்ற இரண்டும் கண்டு நச்சு விளை ஈச்சைகளை அழித்துவிட்டு நலமேயும் எண்ணமே மீதம் கொள்ளும் தவம். அப்ப இதுதான் உய்யும் வகை. இன்ப துன்பம் என்ற உணர்வுகளையே சிக்கி மாய்ந்து போகாமல் அமைதிக்கும் பேரின்பத்திற்கும் அந்த மெய்யுணர்வு என்ற பெரும் பதம் தொட்டால்தான் கிடைக்கும். அததான் இன்றைய பாடல்ல மகரிஷி கொடுக்கறாங்க. உய்யும் வகை அப்படிங்கிற தலைப்புல ஐயுணர்வின் புலன்களோடு யூக வேக அரூப நிலையுணர் ஆற்றல் ஒன்று கூடி. எவ்வளவு டெக்னிக்கல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க மகரிஷி. ஐயுணர்வின் புலன்கள் என்னங்க? மெய்வாய் கண் மூக்கு செவி எனும் ஞானேந்திரியங்கள் 5. அவற்றினோடு யூக வேக அரூப நிலை உணராற்றல். ஒவ்வொரு புலன்களுக்குள்ளும் இயல்பாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கு. அதனை கொண்டு நாம் பயன்படுத்துகின்ற வேகம் இருக்கிறது. அந்த யூகமும் வேகமும் நடைபெறுவதற்கு உள்ளிருந்து இயக்குகிறதே அந்த அரூப ஆற்றல். உபனிஷத்துக்கள் சொல்லும், எந்த ஒன்றை கண்களால் பார்க்க முடியாதோ, ஆனால் எந்த ஒன்றை கண்டு கண்கள் பார்க்கிறதோ அதுவே தெய்வம் என்று அறி அப்படின்னு. அப்ப கண்கள் பார்ப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த அரூப ஆற்றல், கண்களுக்குள்ளே ஒரு யூக உணர்வு இருக்கிறது. அந்த யூக உணர்வை கொடுக்கிறது ஏற்கனவே பெற்ற பதிவுகள். அந்த உள்ளத்துல இருக்கக்கூடிய ஆன்மாவில் இருக்கக்கூடிய பதிவுகளை உள்ளம் நினைத்து பார்க்கிறது, கண்கள் யூகிக்கிறது. ஆனால் நிதர்சனமாக பொருளை பார்க்கும்போது ஒரு வேகத்துல இயங்குகிறது. காந்த அலையாற்றல் தடைபடக்கூடிய பொருளை கண்கள் பார்வையாக பெறுகிறது. அப்ப 5 புலன்கள் மூலமாக யூக வேக அரூப நிலை உணர் ஆற்றல் ஒன்று கூடி மெய்யுணர்வின் வழிவாழும் ஆற்றல் பெற்ற மேலான மனித இனமா. எவ்வளவு அழகா நம்ம பற்றிய ஒரு கணிப்பு பாருங்க. மகரிஷி சொல்றாங்க, அப்படிப்பட்ட மேலான மெய்யுணர்வு அடையக்கூடிய மனிதன் அந்த பஞ்ச புலன்களையும் சரியான முறையில் வழி நடத்தி, பார்ப்பா நகத்துளே பால்பசு 5 உண்டு இல்லையா? மெய்ப்பாரும் இருந்து வெறித்து திரிகிறதே, அந்த மெய்ப்பாரும் இருந்து வெறியும் மடங்கினால் பால்பசு 5 பாலாய் பொழுமே என்ற சித்தர் பாடலுக்கான வாழ்க்கை விளக்கம் மனவிளக்கலை. அந்த பாடல் உண்மையாகணும்னா மகரிஷி கொடுத்த வாழ்க்கை கல்வியை கற்றால் போதும். அப்போ அப்படிப்பட்ட ஆற்றல் பெற்ற மனித இனம் எப்படி வாழ்கிறதுன்னு பார்த்தா, பாசம் பற்றாம் மையிருளில் அகப்பட்டு மயக்கம் கொண்டு மன அமைதி அற்று துன்புறுதல் கண்டோம். எப்படி வாழ வேண்டிய மனித இனம்? அரூப ஆற்றலை கொண்டு புலன்களை சரியாக பண்படுத்தி பெறக்கூடிய உணர்வுகளை அமைதி நிலையில் வாழ்ந்து பெற்று அனுபவித்து இயங்கக்கூடிய ஒரு மனிதன் அந்த 5 புலன்களின் மூலம் உயிரின் ஆற்றல் அழிகிறதே என்று தெரியாமல் அந்த அழிவையே இன்பம் என்று மயங்கி பற்றாலும் பாசத்தாலும் மன அமைதி அற்று துன்புறுதல் கண்டோம். இதற்கான வழி என்ன? உய்யும் வகை உலக பேரரசும் எல்லா உடைமைகளும் பொதுவாகும் முறையுமாகும். தனி மனித அமைதிக்காக கொடுத்த மனவளக்கலையினுடைய எல்லை உலக அமைதி. அப்ப அததான் ஆரம்பிச்சுட்டாங்க. தனி மனிதனுடைய 5 புலன்களின் மூலம் பெறுகின்ற ஆற்றலில் அளவும் முறையும் கடைபிடிக்கப்படுமேயானால் அது எங்க கொண்டு போய் முடியும்? உலக அமைதியில முடியுமா? அப்ப அதற்கான வழி உலக பேரரசு. மனிதனுக்கு இன்பமும் துன்பமும் தரக்கூடிய பொருள்கள் புலன்கள் மூலம் பெறக்கூடிய அனுபவங்களை முறையாக அதை என்ன சொல்லுவாங்க, நிரவி கொடுக்கக்கூடிய பொது வாழ்க்கை முறை. அந்த எல்லாருடைய உடைமைகளையும் பொதுவாக்கக்கூடிய உலக பேரரசின் திட்டம் மனிதனுடைய 5 புலன்களில் அளவும் முறையும் அனுபவிப்பதில் தொடங்குகிறது. அந்த உலக பேரரசு வந்தால் மனிதனுக்குள்ளே அமைதி மலரும். மனிதனுக்குள்ளே அமைதி மலர மலர உணர்ந்தவர்கள் எண்ணிக்கை உயரும். உணர்ந்தவர்கள் எண்ணிக்கை உயர உயர உலக அமைதி நெடுந்தூரத்தில் இல்லை. அப்போ நம்முடைய புலன்களை அளவும் முறையோடு காக்கக்கூடிய ஒரு பொறுப்பு எதற்கு வித்திடுகிறதுங்க? உலக அமைதிக்கு வித்தாக அமைகிறது. அப்போ யாம் பெற்ற இன்பம்
பெருக இவ்வையகம் என்றால் நமக்குள்ளே அளவும் முறையும் பாலிக்கப்பட வேண்டும். அதற்கு உய்யும் வகையை கொடுத்த குருபிரான் அடி பற்றி அவர் கொடுத்த பயிற்சிகளை கற்று பற்றி வாழ வேண்டும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கற்பது மட்டும் போராது, கற்றபடி நிற்க வேண்டும். அதற்கு மனவளக்கலை ஒன்றே வழி என்று கூறி உய்யும் வகை கொடுத்த உத்தமராம் மகரிஷி அவர்கள் பாதம் தொட்டு வணங்கி அருமையான வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். Noble thought from Blossoms of the Life. Single-mindedness. Why do we suffer, unable to realize the truth behind nature and our own lives? Why do we suffer from lack of peace and contentment? Let us look for the answer in the light of an example. A person sets out to purchase some vegetables from the market. On the way, he sees people selling fruits and flowers, which he buys and puts in the bag. Arriving at the market, he finds no place for the vegetables in the bag and is left with two choices: empty the bag of the fruits and flowers and fill it with vegetables as was his original idea, or return home with fruits and flowers instead of vegetables. This is the case with every one of us. The mind is filled with unnecessary things, leaving no room for important matters. The resolve not to culture the mind with unwanted material is essential, and the practice to clear the mind is yoga. I'd like to share my view. We could not understand the nature and the truth behind our life. Because of that, we could not live peacefully. Let us analyze the situation. Maharishi gives an example. Let us assume we take a bag to buy vegetables from shop. On the way to the shop, we bought flowers and fruits and whatever we see and fill the bag. Then we go to the shop and buy vegetables, but we don't have enough space in the bag. Where can we put the vegetables? Shall we put all the flowers and fruits outside and fill the bag with vegetables? Or do we go to home flowers and fruit? Do we go to home with flowers and fruits? Maharishi asked these questions and gave wonderful solution. When we start from the home, our thought should be clear. We will not confuse with anything. We should be very stubborn on what we want. We should be very clear on our thought to understand the divinity and live a true life. This is called meditation. Our life itself is meditation. Thank you, Amma. Be blessed by the divine. Be blessed by the divine, Amma. Thank you so much, Amma. Beautifully you have given the ideas to lead our life with peace. So we have to give importance for what is necessary. We should stick with that and lead our life. Thank you, Amma. Be blessed by the divine. The poem we discussed in the Tamil session, உய்யும் வகை. ஐயுணர்வின் புலன்களோடு யூக வேக அரூப நிலை உணர் ஆற்றல் ஒன்று கூடி மெய்யுணர்வின் வழி வாழும் ஆற்றல் பெற்ற மேலான மனித இனம்
பாசம் பற்றாம் மையிருளில் அகப்பட்டு மயக்கம் கொண்டு உய்யும் வகை உலகப் பேரரசும் எல்லா அமைதியுற்று துன்புறுதல் கண்டோம். உடைமைகளும் பொதுவாகும் முறையும் ஆகும். Be blessed by the divine. Aspirants, please come forward and share your views regarding this poem. I would like to share my view. Here what Maharishi is talking about is like to attain or to reach by using our knowledge, how efficiently we can reach the higher level. Like that, this poem is talking about. I am sharing my understanding. With the five senses, humans are using or guessing and also connecting. They are thinking that they are connecting with the static state, and actually the humans are able to lead his life by realizing the truth, the divinity, and lead his life through, but he is forgetting that because of his attachment towards materials and relationship with other the relationship with humans. Because of these pleasures, he got into the darkness or the illusions. So he is holding everything for his need and purpose. That attachment is coming to the individuals. Because of this thing, even the world level administration is also getting affected. So Maharishi is saying the individuals should use their knowledge and connect with the divinity. Through this, we can, as a human, can see in the wider view, so they can use the materials in the common way for everyone's purposes instead of that selfishness. Be blessed by the divine. Thank you for the opportunity. Sangavelaya, do you want to share your views, Aya? Be blessed by the divine. Thank you, Amma. Be blessed by the divine. You have said it beautifully, Amma. What is, I like to just quickly share my understanding. So in this poem, our Guru says, the capabilities of us being humans is unlimited. And we can realize the divinity and live a happy and blissful life. But do we do it? We, by our habits, we always go behind the materialistic things and get ourselves attached to people around us and various materials around us at all times. And this is how our
life cycle goes most of the time. And we forget our potential and the capability to live such a happy and blissful life. So this leads to all the pain that we go through. Yes, we all as humans often say that we want to live a happy life, but we often end up in suffering and pain. And we forget the fact that too much enjoyment, it could be materialistic or it could be any other activity that we perform. And we forget that we exceed our limits and try to enjoy more and more. And once we cross the threshold limit, the same pleasure experience becomes painful experience. So how do we move away from all this? Our Guru says, one world government. This is one of the thing that can help us when the self-realized leaders of the world come together and form a policy to make one single government for this entire world. And when all the wealthy leaders of corporations are willing to share their wealth with everyone through the one world government, the importance to the everyday chasing of material things will go down. And that moment onwards, when the chasing of the materialistic thing stops, we understand that the life is much more peaceful. And once we enter into that peaceful state of mind, then we can open up to the inner state of calmness, silence, and realize the divinity within us. Thank you, Amma. Be blessed by the divine. Be blessed by the divine, Aya. Wonderfully explained, Aya. Very clearly you have given the how to attain that peacefulness, and also about the one world government. Thank you, Aya. Be blessed by the divine. I think we can conclude the session by singing the world blessings. Blessings for the world. May the rain pour on all parts of the world timely and sufficiently. May food grains grow abundantly to the satisfaction of all living beings. May all the leaders of the nations make progress in spiritual knowledge and do good services to humanity. May the whole world enjoy prosperity, happiness, and peace. May the whole world enjoy prosperity, happiness, and peace. May the whole world enjoy prosperity, happiness, and peace. Be blessed by the divine. Let us all
bless all the participants, those who sing the God salutations, Guru salutations, world blessings, and also those who have shared the thought for the day. By the grace of the divine power, all of their family may enjoy good health, long life, enough wealth, prosperity, wisdom, and peace. With this, we conclude today's session by the grace of God and our Guru. Thank you all for giving me this wonderful opportunity. Be blessed by the divine. Be blessed by the divine. Be blessed by the divine. Thank you, Vidyamma. Be blessed by the divine. Thank you, Ayya. Be blessed by the divine. தேங்க்யூ அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. விடை பெற்றுக்கிறேங்க ஐயா.